ஹாய் ஷலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியில நம்ம இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்த சர்வீஸ் வந்து இந்த நவம்பர் மாதத்தோட வாக்குத்தத்தமா நம்ம இன்னைக்கு இந்த ஆராதனை நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இன்னைக்கான வசனத்தை, இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஸோ இந்த வசனத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்மகிட்ட பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. ஸோ அது அந்த அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றது என்னன்னா, நீதியின் வலது கரம். ஸோ ஆண்டவருடைய கரம் வந்து வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அந்த வல்லமை உள்ள கரம் வந்து நிறைய இடத்துல ஆண்டவருடைய கரத்தை பத்தியும் ஆண்டவருடைய தன்மையை பத்தி வெளிப்படுத்தும் போது அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நீதியின் கரம் சொல்லி ஆண்டவருடைய கரத்தை வெளிப்படுத்துறாங்க. ஸோ அந்த நீதியின் கரம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவருடைய நீதியின் கரம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு செயல்படுது, அந்த நீதியின் கரத்தை நம்ம ஏன் வந்து தியானிக்கணும், அதை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஸோ ஆண்டவர் நம்ம எப்படி தாங்குறாருன்னா, அவருடைய நீதியின் கரத்தினால. ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீதி. ஸோ நீதி நமக்கு என்னன்னு புரிஞ்சாலும் நீதியின் கரம் அப்படிங்கிறது என்னன்னு புரியும். நீதி அப்படின்னா ஜஸ்டிஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன் அந்த இடத்துல நமக்கு ஜஸ்டிஸ் ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு அநியாயங்கள் நடக்கும், அநீதிகள் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவர் வந்து அந்த இடத்துல இடைப்பட்டு நமக்கு வந்து ஒரு நீதி செய்வார். ஸோ அதுதான் வந்து நீதி. ஆண்டவருடைய நீதி வெளிப்பட்டுறதுதான் நீதியின் கரம் சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நம்ம முதல்ல வரணும், இந்த கான்சியஸ்க்கு நம்ம முதல்ல வரணும் அப்படின்னா, நம்ம வந்து முதலாவது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆதாம் ஏவாள் அப்படிங்கிறதுக்குள்ள இருந்து வந்தவங்க தான். ஓகேவா? இன்னைக்கு இருக்கிற எல்லா மனுஷங்களும் ஆதாம் ஏவாள்ல இருந்து வந்தவங்க தான். பிசாசு வந்து அதனால எல்லாருமே வெறுக்கிறான். பிசாசு வந்து கிறிஸ்தவங்களை மட்டும்தான் வெறுக்கிறான், இல்லைன்னா யூதர்களை மட்டும்தான் வெறுக்கிறான் அப்படின்னு இல்ல. பிசாசை பொறுத்த வரைக்கும் அவன் எல்லாரையும் வெறுக்கிறான். ஏன்னா எல்லாருமே ஆண்டவருடைய சாயல்லையும் அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவங்க சில பேர் வந்து ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க, சில பேர் வந்து ஆண்டவர் அறிஞ்சிருக்காங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், நம்ம வந்து ஆண்டவர்கள் அறிஞ்சிருக்கிறோம். ஸோ அதுதான் வித்தியாசம். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நீதி அப்படின்னா நமக்கு என்னன்னு புரியுறது அப்படின்னு நம்ம பார்ப்போமே. ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க. ஆதாம் ஏவாள்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த பழத்தை நீங்க புசிக்காதீங்க, நன்மை தீமை அறிகிற அறிவுல இருந்து வர பழத்தை நீங்க புசிக்காதீங்க, அதை புசிக்கும் நாளில் நீங்க சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த வார்த்தையை மீறி பிசாசோட சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த பழத்தை புசிக்கிறாங்க. புசிச்சது நிமித்தமா அவங்க என்ன பண்ணப்படுறாங்கன்னா, பாவத்துல விழுந்துறாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் சாயலை, அவங்களுக்குள்ள இருந்த ஒரிஜினல் அந்த சாராம்சத்தை அவங்க இழந்துறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த சகல ஆண்டோடைய எல்லா கிரியைகளையும் மேலும் கொடுத்த அதிகாரத்தை அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இழந்துடுறாங்க. ஸோ அப்படி வந்து அவங்க அந்த இழந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது வந்து அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. அதாவது அது அவங்களுக்கு ஒரு அநியாயம். ஏன்னா அவங்க என்னதான் ஆண்டோடைய வார்த்தையை மீறி அந்த விஷயம் அவங்க பண்ணியிருந்தாலுமே அந்த இடத்துல பிசாசால அவங்க என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த வஞ்சிக்கிறதுனால அவங்களுக்கு அங்க ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? நம்ம பைபிள்ல நிறைய இடத்துல பார்த்தோம்னா, இஸ்ரேல் மக்கள் இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, ஆண்டவர் செய்யாத அப்படின்னு சொன்ன விஷயத்த அவங்க செஞ்சுட்டாங்க. திரும்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு அடிமைத்தனத்துல போயிடுவாங்க. அடிமைத்தனத்துக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமே கொடுப்பாரு. நான் என்ன பண்ணுவேன், உங்களை அந்த இடத்துல இருந்து மீட்டு கொண்டு வருவேன், என் நீதியின் கரத்தினால உங்களை வெளியில கொண்டு வரேன், உங்களுக்கு நீதி செய்வேன், உங்களுக்கு நீதியை சரி கட்டுவேன்னு சொல்றாரு. சோ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் நீதி. என்னன்னா, அவங்க ஆண்டோருடைய மக்கள் வந்து ஆண்டோருடைய சாயலையும் ஆண்டோருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் வந்து தப்பே பண்ணியிருந்தாலும் என்ன பண்ண முடியாது, பிசாசுக்கு அவங்க மேல அதிகாரம் கிடையாது. ஆனா என்ன பண்றாங்க, பிசாசு அவங்க மேல ஒரு அதிகாரம் எடுத்து அவங்கள வந்து ஒரு சப்ரஸ் பண்ணி அவங்கள நெருக்கி அவங்கள வந்து ரொம்ப துன்புறுத்துறான். ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு நடந்த அநியாயத்துல இருந்து அவங்களை விடுதலை பண்ணி பிசாசின் மீது, பிசாசினுடைய கிரியைகள் மீது, அவனுடைய பிசாசோட தூதர்கள் மீது கர்த்தருடைய கோபாக்கினி அங்க வந்து அவங்கள அழிக்கிறது தான் என்னது, கர்த்தருடைய நீதி. என்னன்னா, ஒண்ணு வந்து ஆண்டோருடைய மக்களுக்கு, அதாவது மனுஷங்களுக்கு விடுதலையும் பிசாசின் மீது நியாய தீர்ப்பும் உண்டாகிறதுக்கு பேர் தான் ஆண்டவருடைய நீதி. இதுதான் நம்ம வந்து ஏதேன் தோட்டத்திலே பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்துல என்ன பண்றாரு, ஆதாமும் ஏவாளும் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டாங்க. அவங்க மேலும் தப்பு இருக்கு. ஸோ அவங்க அது நிமித்தமா ஒரு சஃபரிங்குள்ள போறாங்க. அவங்கள வஞ்சித்த பாம்பு, அந்த சர்ப்பம் ஒரு பக்கம் இருக்கு. அப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள வந்து ஒரு ரட்சகர் வருவாரு, ஒரு வித்து வரும்,
அந்த ஸ்திரியோட வித்துக்கும் அந்த பாம்போட வித்துக்கும் என்ன பண்ணுவேன், பகை உண்டாக்குவேன். அவர் என்ன பண்ணுவார், அந்த பாம்போட தலையை நசுக்குவார் சொல்றாரு. சோ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ரட்சிப்பின் ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்க கொடுக்குறாரு. மனுஷங்களுக்கு ரட்சிப்பும், பிசாசின் மீது ஒரு நியாய தீர்ப்பும் ஒரு தண்டனையும் உண்டாகிறது. சோ அதுதான் ஆண்டவருடைய நீதி. ஆண்டவருடைய நீதிங்கிறது நமக்கு விடுதலையும், நம்மளை சப்ரஸ் பண்ண, நம்மளை அமுக்கின, நம்மளை வந்து துன்புறுத்துற பிசாசுக்கும் பிசாசோட தூதர்களுக்கும் கோபாக்கனையே ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறது ஆண்டவருடைய நீதியா இருக்குது. இந்த விஷயத்த வந்து என்ன பண்ணணும், முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆண்டவருடைய நீதி. நம்மளுக்கு விடுதலையை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்றதுதான் ஆண்டவருடைய நீதியா இருக்குது. நம்மளை ரெஸ்டோர் பண்றதும் இல்லாம நம்மளை பகைத்த, நம்மளை வந்து ஒரு துன்புறுத்தல்குள்ள கொண்டு போன பிசாசின் மீது நியாய தீர்ப்பு உண்டாக்குறதா நீதி. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஏன்னா நீதினா நமக்கு என்னன்னே தெரியல. ஸோ ரெஸ்டோரேஷனும் சத்துரு மீது நியாய தீர்ப்பும் தான் ஆண்டவருடைய நீதியா இருக்குது. ஸோ இதுதான் அந்த நீதியின் கரத்தில் உள்ள ஒரு முக்கியமான வேலையா இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிறைய காரியங்கள் வந்து நம்மளை வந்து நெருக்கும். ஃபினான்ஷியலா ஒரு நெருக்கடி இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்ல நமக்கு ஒரு அநீதி நடந்திருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய பிசினஸ் வந்து சரியா போகாம இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஸோ எங்கெல்லாம் நமக்கு ஒரு நெருக்கம் இருக்கு, இல்லைன்னா சரீரத்துல வந்து ஒரு வியாதி இருக்கலாம். இது எல்லாமே நம்ம சில நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இதுதான் இது வந்து எனக்கு என்ன பண்ணிருக்காரு, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்லி நமக்கு அங்க ஒரு அநியாயம் நடந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்காம என்ன பண்றோம்னா, எல்லாம் ஓகே, இதெல்லாம் என்ன பண்ணிருக்காரு, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணிட்டான், நம்மள வஞ்சிச்சுட்டான். ஏன் வந்து பிசாசு நம்மளை வஞ்சிருக்கிறான்னா, நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவர் எனக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு, எனக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, எனக்கு நீதி பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போயிருவோம். அது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிசாசு வந்து நமக்குள்ள ஒரு நரேட்டிவ் போடுறான். இந்த நோய் வந்து ஆண்டவர் உனக்கு வந்து உனக்கு சோதிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறாரு, உனக்கு டெஸ்ட் பண்றாரு ஆண்டவர், இந்த நோயை கொடுத்துருக்கிறாரு, இந்த வறுமையை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி பிசாசு வந்து அதோடைய நரேட்டிவை சேஞ்ச் பண்றான். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் வந்து யாரையும் பொல்லாங்கினால் ஒரு தீமையினால சோதிக்கிறவர் கிடையவே கிடையாது. நமக்கு வர்ற தீமைகள் எல்லாமே பிசாசு கொடுக்கறது. இன்னைக்கு அந்த கான்சியஸ் மூல நமக்கு இல்லை, அந்த கான்சியஸ்க்கு மூல வரணும். ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு, இந்த தீமை எல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறாருங்கிற பொய்யை நம்பாம உங்களுக்கு நடந்தது ஒரு அநீதிங்கிறத என்ன பண்ணுங்க, முதல்ல அந்த இடத்துக்கு வாங்க. நீங்க உங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, ஒரு அநியாயம் நடந்திருக்கு, நீங்க வந்தாதான் அடுத்து நீங்க என்ன பண்ண முடியும், ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணே போக முடியும். எனக்கு நீதி பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அநியாயம் நடந்துட்டு சொல்லி நீங்க என்ன பண்ண முடியும், போக முடியும். அதை போக விடாம தடுக்கிறதுக்கு தான் பிசாசு வந்து ஏற்கிறதால இது ஆண்டவர் ஒன்று கொடுத்துருக்காரு, இது ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஆண்டவர் ஒன்று சோதிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப யாக்கோபு 1:13 நம்ம பார்த்தோம்னா, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஸோ இந்த யாக்கோபு 1:13 நம்ம கிளியரா போட்டிருக்குது. ஆண்டவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு, பொல்லாங்கினால் ஆண்டவர் வந்து யாரையும் சோதிக்க மாட்டாரு. இது நான் சொல்லல, இது வசனம் சொல்லுது. ஆண்டவர் பொல்லாங்கினாலும் தீமையினாலும் ஒருத்தனை சோதிக்கவே மாட்டாரு. தீமையினாலும் சோதிக்கப்படுறான்னு என்ன சொல்லக்கூடாது, ஆண்டவர் தான் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. ஸோ அப்படி நம்ம சொல்லாம, ஆமா எனக்கு சோதனை இருக்குது, எனக்கு ஒரு தீமை நடந்திருக்கு, ஆனா அதுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை, இது எனக்கு நடந்த ஒரு அநீதி. இந்த அநீதிக்கும் இந்த அநியாயத்துக்கும் என்ன பண்ண போறேன், ஆண்டவர்கிட்ட நீதி கேட்டு போக போறேன் அப்படின்னு நம்ம போறதுக்கு பேரு தான் ஜபம். இன்னைக்கு நமக்கு ஜபம்னா நமக்கு என்னன்னு தெரியாதனாலதான் நிறைய நேரம் ஜபம் என்ன பண்ண மாட்டேங்க, வேலை செய்ய மாட்டேங்க. ஃபர்ஸ்ட் ஜபம், நீதி, இது எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த கோர்ட், நீதிமன்றம் அப்படிங்கிற ரிலேட்டடான வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஸோ அந்த நீதியும் சரி ஜபமும் சரி ரெண்டுமே கோர்ட் ரிலேட்டடான வேர்டு தான். இப்போ நம்ம கோர்ட்ல போனோம்னா அங்க என்ன பண்ணுது, ஜஸ்டிஸ் நிறுவப்படுகிறது நம்ம நம்புறோம், ஜஸ்டிஸ் சர்வ் பண்ணப்படுது நம்புறோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஜட்ஜ் இருப்பாரு, வக்கீல்லாம் இருப்பாங்க, பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கமும் அநீதி பண்ணவங்க ஒரு பக்கம் நிற்பாங்க. ஸோ அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட வந்து நீதிபதிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, எனக்கு நீதி பண்ணுங்கன்னு போய் கேட்கறான் பாருங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ப்ரேயர். அந்த ரூம்க்கு பேரே ப்ரேயர் கோர்ட் ரூம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரேயர், ஜபம், இந்த நீதி எல்லாமே அந்த கோர்ட்ல இருந்து நமக்கு வந்துட்டேன். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஜபம் பண்ணும்போது நமக்கு அந்த கான்சியஸே முதல்ல இல்லை. ஜபம் பண்ண போறோங்கிறதுனா சும்மா ஏதோ ஒன்று ஆண்டவர்கிட்ட நம்ம மனசை திறந்து நமக்கு தோன்றதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல, அது வந்து ஒரு ப்ராசஸ். ஜபம்ங்கிறது நமக்கு நடந்த அநீதிகளை நீதி கேட்டு போகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறாரு, அதுதான் ஜபம். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து ஜபம் பண்ணும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு இந்தந்த இடத்துல எல்லாம் அநீதி நடந்திருக்கு, என்னை இவங்க வந்து ஏமாத்திருக்கிறாங்க, இல்லைன்னா இந்த இடத்துல எனக்கு சரியான என்னுடைய பிசினஸ்ல நான் நிறைய எஃபோர்ட் போடுறேன், ஆனா அந்த எஃபோர்ட்டுக்கான பலன் இல்லை, இல்லைன்னா நான் ஒரு விவசாயம் பண்றேன்,
திடீர் மழை அந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் அழிஞ்சு போயிருது. இல்லைன்னா நான் வந்து நிறைய ஆடு மாடு வளர்க்குறேன், அது வந்து ஃப்ரூட்ஃபுல் ஆக மாட்டேங்குது, அது வந்து பெருக மாட்டேங்குது, இல்லைன்னா என்னுடைய ரிலேஷன்ஷிப் பெருக மாட்டேங்குது, இல்லைன்னா என்னுடைய கற்பத்தின் கனி உண்டாக மாட்டேங்குது சொல்லி உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, ஆக்சுவலா நான் ஒரு விதை விதைச்சா அது வளரணும், அப்படிதான் நீங்க உண்டு பண்ணிருக்கீங்க, ஆனா இங்க என்ன பண்ணுது, மாறா நடந்துட்டு இருக்குது, எனக்கு இங்க என்ன பண்ணுது, ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்குது, ஏதோ ஒரு பிசாசின் கிரியை அதுக்கு பின்னாடி இருக்குது, நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு நீதி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறதுதான் ஜெபம். இன்னொன்னு வந்து நிறைய பேர் வந்து மனுஷங்க மூலமாவும் பிசாசு என்ன பண்ணுவான், நம்ம கிட்ட வந்து பிரச்சனை உண்டு பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மனுஷங்க மேல நம்ம கோபப்பட முடியாது, கோபப்படவும் கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஈவில் ஸ்பிரிட் மேலதான் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நம்ம முறையிடணும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நீதி. நம்ம இந்த நீதியின் கரத்தினாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை தாங்குவேன்னு சொல்லி இன்னைக்கான இந்த மாசத்துக்கான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில நடந்த அநீதிகளுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நீதி கேட்டு போங்க. நீதி கேட்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு நீதி செய்வார். எப்பவுமே இவ்வளவு நாள் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை ஃபோக்கஸ் பண்ணி அதையே மெடிடேட்னு வரவங்கள அந்த பிரச்சனையே போட்டு நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணி அதை பல விதமான ஆங்கிள் வந்து நம்ம யோசிக்கிறோம் பாருங்க, அதுதான் என்னன்னா பிரச்சனையை மெடிடேட் பண்றது. ஸோ அதை கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சுட்டு ஆண்டவருடைய நீதியின் வலது கரத்தை குறித்து என்ன பண்ணுங்க, தியானிங்க. ஆண்டவர் இந்த பைபிள் ஃபுல்லா இந்த நம்முடைய இந்த ஹிஸ்டரி ஃபுல்லாவே ஆண்டவர் யாருக்கெல்லாம் நீதி பண்ணியிருக்கிறாரு, இதை எடுத்து படிங்க. பைபிள்ல ஆண்டவர் எங்கெல்லாம் நீதி பண்ணியிருக்கிறாரு, அவர் நியாயத்தை பண்ணியிருக்கிறாரு, எங்கெல்லாம் கர்த்தருடைய வெஞ்சன்ஸ் வந்து பிசாசின் மேல அவர் வந்து இது பண்ணியிருக்கிறார், அவருடைய ஜனங்களுக்காக எப்படி வந்து பழி வாங்குறாரு அப்படிங்கிறத எடுத்து படிக்கும் போது, அதை நம்ம தியானிக்கும் போதுதான் கர்த்தருடைய நீதியின் வலது கரம் அப்படிங்கிற கான்சியஸ்ல நம்ம இருப்போம். அதை தியானிக்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிளாக்ஸும் என்ன பண்ணும், ஓப்பன் ஆகும். நமக்கு எங்கெல்லாம் அநீதி நடந்திருக்கோ அந்த இடம் எல்லாமே நமக்கு நீதி சரி கட்டப்படும். ஸோ கரெக்டா சொன்னா நீதி நமக்கு சரி கட்டப்படும், கர்த்தர் நமக்கு சரி கட்டுவார். இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம போய் ஒண்ணு பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படி எதுவுமே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க சும்மா இருப்பீங்க. நமக்கு பண்ண கொடுக்கப்பட்ட வேலை ஒன்னே ஒண்ணுதான், அது என்ன நம்ம கடைசி சொல்றேன். நீங்க மத்தபடி நமக்கு எதுவுமே கொடுக்கப்படல. நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய நீதியை கேட்கறது மட்டும் தான் நம்ம வேலையா இருக்குது. இது வந்து இன்னொரு ஒரு பைபிள்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி உங்களுக்கு நம்ம சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் புரியும். யாத்ராகமம் 17வது அதிகாரம் எடுத்துப்போம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்துக்கு போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார், இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும், இதுதான் ரொம்ப முக்கியமான, ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களினாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். ஓகேவா? சோ இந்த இடத்துல புரியுதா, ஆண்டவருடைய கை இந்த இடத்துல வெளிப்படுது. ஏன் வந்து ஆண்டவருடைய நீதியின் வலது கரத்தை நம்ம வந்து தியானிக்கணும் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை வந்து இந்த இடத்துல ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறாங்க. இந்த சினாரியை வந்து நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்க, அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களுடைய வம்சாவளி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் வந்து கானான் தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா யாக்கோபோட காலத்துல அந்த கானான்ல வந்து பஞ்சம் ஏற்பட்டதுனால இவங்க என்ன பண்றாங்க, எகிப்து போயிடுறாங்க. எகிப்துல வந்து யோசேப்பு இருக்கிறாரு. ஸோ யோசேப்பு காலத்துக்கு அப்புறம் அவரை அறியாத ராஜா ஒருத்தர் வராரு. ஸோ அவங்க என்ன பண்றாருன்னா, அந்த எபிரேயர்களை பார்த்துட்டு, இவங்க ரொம்ப பெருகிட்டே போறாங்களா, ஒரு டைம்குள்ள இவங்க நம்மளை வந்து மேற்கொண்டுறாங்களா, இவங்க வந்து நம்மளை ரூல் பண்ணுவாங்கன்னு பயந்து அவங்களை என்ன பண்றாங்க, நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு 300-400 வருஷம் என்ன பண்றாங்க, எகிப்தியர்களால எபிரேயர்கள் வந்து நெருக்கப்படுறாங்க. ஸோ அந்த எபிரேயர்கள் எல்லாரும் யாரு, கர்த்தருடைய ஜனங்கள். ஸோ அவங்க வந்து உடன்படிக்கை பண்ணப்பட்டவங்க. ஸோ ஆண்டவர் வந்து உங்களுக்கு கானான் கொடுப்பேன்னு இருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து அந்த எபிரேயர்கள் அவங்களுக்கு நெருக்கப்பட்டு ரொம்ப ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டு, இன்னைக்கு அடிமைத்தனம் அப்படின்னா நமக்கு உண்மையா என்னன்னு தெரியவே தெரியாது. ஏன்னா ஸ்லேவரி அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்ததே இல்லை, நம்ம ஜெனரேஷன் வரைக்கும் பார்க்கல. ஸோ அடிமைத்தனம் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த இடத்துல அவங்களுக்கு ஜெபம் பண்ண கூட டைம் இல்லை, பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு வசனம் வரும்,
கர்த்தர் வந்து அவங்களுடைய பெருமூச்சை கேட்டாருன்னு சொல்லி இருக்குது. சோ அதே மாதிரி ஆண்டவர், நீங்க நிறைய இடத்துல டயர்டாகி என்னால இந்த இடத்துல முடியலன்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டுருப்பீங்க பாருங்க, அந்த பெருமூச்சு முதற்கொண்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, கணக்கு வச்சிருக்கிறாரு. அதற்காக உங்களுக்கு நீதி செய்வார். சோ ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களோட பெருமூச்சை கேட்கிறாரு. மோசையை அழைத்து இந்த விஷயத்த சொல்றாரு. நீ என்ன பண்ணு, எகிப்தின் ராஜாட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி கர்த்தர் வந்து விட சொல்றாரு, அவரை ஆராதிக்கும்படி விட சொல்றாரு, நாங்க போகணும்னு சொல்லு. ஆனாலும் எகிப்தின் ராஜா என்ன பண்ண மாட்டான், என் கை வல்லமே கண்டாலுடைய போக விட மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. சோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஏதாவது ஒரு தேவ மனுஷன்கிட்ட போய் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஒரு வாக்குத்தத்தம் வரும். இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ரேயர் மீட்டிங்ல போயிட்டு ஒரு வாக்குத்தத்தம் வரும். இல்லைன்னா பைபிளே நம்ம படிச்சு ஆண்டவர் நமக்கு ஒரு வசனம் பேசியிருப்பாரு. உங்களுடைய பிரச்சனைக்குல இருந்து விடுதலை பண்ற மாதிரி ஒரு வசனங்கள், ஒரு வாக்குத்தத்தங்கள், ஒரு தீர்க்க தரிசனங்கள் ரிசீவ் பண்ணிருப்பீங்க. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே அதான் வசனம் வந்துட்டுல, நம்ம என்ன பண்ணலாம், அவ்வளவுதான், எல்லாம் தன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஆண்டவர் போக சொல்லிட்டாரு. ஆனாலும் என்ன பண்றாரு, அந்த பார்வோன் போக விட மாட்டான். எது வரைக்கும்னா, ஆண்டவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுற வரைக்கும் அந்த பிசாசு நம்மளை பிடிச்சு வச்சுட்டு இருக்க, ஒரு அடிமைத்தனத்துல வச்சுட்டு இருக்கிற, நமக்கு தீமைகளை கொடுக்குற அந்த பிசாசு வந்து ஆண்டோடைய கரத்தை பார்க்கிற வரைக்கும் என்ன பண்ணாது, போகவே போகாது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டோடைய நீதியின் கரம்ங்கிற கான்சியஸ்ல நம்ம எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அடுத்து சொல்றாரு, 21வது வசனம், அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களை தயவு கிடக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலால் இடத்தில் தன் தன் வீட்டில் தங்குற இடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகள் அவைகளை உங்கள் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுகள் என்றார். சோ முடிவு வந்து ஒரு பெரிய ஒரு கொள்ளையிடுறது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், ஒரு பெரிய பிரேக் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கர்த்தருடைய கை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. கர்த்தருடைய நீதியின் கரம் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும். எப்பவும் அந்த கான்சியஸ்ல இருங்க. சோ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்குன்னா, ஆமா இது எனக்கு கொடுக்கப்பட்ட, இது எனக்கு வந்த அநீதின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, இது வந்து ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. இது எனக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாருன்னு நீங்க ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ஒரு தீமையை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு வராதீங்க. அது பிசாசு உங்களுக்கு கொடுக்குற வஞ்சனை. சோ ஆண்டவர் எந்த தீமையும் அனுமதிக்க மாட்டாரு. உங்களுக்கு நடந்த தீமைகள் எல்லாமே உங்களுக்கு நடந்த அநீதிகள். அது எனக்கு அநீதி நடந்திருக்கு, எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண போறேன், நீதி கேட்டு ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீதி கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு நீதி பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய நீதியின் கரத்தை என்ன பண்ணுங்க, உங்க வாயை திறந்து டிக்ளேர் பண்றேன். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரின் நீதியின் கரத்தை நான் என்ன பண்றேன், டிக்ளேர் பண்றேன். ஆண்டவருடைய உங்க கை வெளிப்படுவதாக. இந்த இடத்துல எப்படி பார்வோன் வந்து அவங்கள போக விட மாட்டானோ, அதே மாதிரி சத்ரு வந்து என்ன பண்ண மாட்டான், டக்குன்னு போக விட மாட்டான். ஆண்டோடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படணும். சோ அந்த விஷயத்தை வெளிப்படுத்துங்க, டிக்ளேர் பண்ணுங்க. ஆண்டோடைய கரம் வெளிப்படணும்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க, நீதியின் கரம் வெளிப்படணும்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆண்டவர் வந்து இந்த இடத்துல 10 விதமான வாதைகளை வெளிப்படுத்துறாரு. 9 வாதைகள் வெளிப்படுற வரைக்கும் என்ன பண்ணலாம், பார்வோன் வந்து அவங்கள போக விடவே இல்லை. கடைசி ஒரு ஒரு விஷயம் நடக்குது. அது நடக்கும்போது என்ன பண்றான், பார்வோனை விடுறான். அதை நம்ம வாசிப்போம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 6வது வசனம். யாத்ராகமம் 12:6. ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவர் எடுக்க சொல்லாரு. அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையிலும் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிய கடவர்கள். ஓகேவா? இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாருன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு அதோட ரத்தத்தை என்ன பண்ண சொல்றாரு, நிலைக்கால்ல தடவை சொல்றாரு. சோ அது வரைக்கும் நடக்காத ஒரு ரட்சிப்பு வந்து இந்த வாதைக்கு அப்புறம் தான் நடக்குது. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ரத்தம் வெளிப்படுது. ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தம் வெளிப்படுறதுனால அந்த மொத்த இஸ்ரேல் தேசத்தின் மேலும் என்ன பண்ணுதுன்னா, அங்க இருக்கிற எல்லா தலைப்பிள்ளைகளும் இறந்து போகுது. இஸ்ரேவேல்ல மட்டும் நடக்கல. ஏன்னா இஸ்ரேவேல்ல வந்து அந்த மனுஷங்களுக்கு பதிலாக அங்க இருக்கிற தலையீற்று முதல்ல பிறந்த குழந்தைகளுக்கு பதிலாக அங்க ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டிருக்குது. சோ அந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டதுனால, ஒரு ரத்தம் சிந்தப்பட்டதுனால அங்க வந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகுது. அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றாங்க, அவங்க எல்லாரும் பார்வோனே என் முன்னாடி இங்க நிக்காதீங்க, எல்லாரும் கிளம்பி போங்க சொல்லி அவன் அனுப்பி விடுறான். அது வரைக்கும் அவன் அனுப்பி விடல, அதுக்கப்புறம் தான் அனுப்பி விடுறான். அதே மாதிரி நமக்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்குது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நீங்க என்ன பண்ணுங்க, உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. எல்லா பாகத்திலும் உங்களுக்கு அப்ளை பண்ணுங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு ரட்சிப்பு தேவைப்படுதோ,
எல்லா பகுதிகளிலும் உங்க அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என்ன பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க, அதை அப்ளை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து அதிகமா மெடிடேட் பண்ணுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணும், சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். ஸோ இந்த இந்த ஹோல் ப்ராசஸ்லயுமே கர்த்தர் நமக்காக என்ன பண்றாரு, யுத்தம் பண்றாரு. நம்ம சும்மா இருக்கிறோம். நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரின் நீதியின் வலது கரத்தை நம்ம வாழ்க்கையில டிக்ளேர் பண்ணி அதை மெடிடேட் பண்றதும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி அந்த ரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மெடிடேட் பண்றது மட்டும்தான் நம்ம வேலையா இருக்குது. அந்த கான்சியஸ்ல இருக்கும்போது என்ன பண்ண மாட்டான் பிசாசு, நம்ம வாழ்க்கை அதுக்கு மேல கிரியே பண்ண முடியாது. எப்படி பார்வோன் வந்து இவங்களை ரிலீஸ் பண்றாங்கன்னா, அவங்க போகும்போதும் பொண்ணோடையும் வெள்ளியோடையும் அவங்க கிளம்புனாங்களோ, அதே மாதிரி நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை, பெரிய பிரேக் த்ரூவா ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. நீங்க ஒரு வியாதிக்காக ஜெபம் பண்றீங்கன்னா, இல்லைன்னா ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூவா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஒரு கற்பத்தின் கனியா இருக்கலாம். எந்தெந்த காரியத்துல நீங்க வந்து உங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, ஒரு அநியாயம் நடந்திருக்கோ, உங்க நீதி வேணும்னா ஆண்டவருடைய நீதியின் வலது கரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்க என்ன பண்ணுங்க, அதில் அப்ளை பண்ணி நீங்க ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஆண்டவர் கட்டளை இடுவாரு. அங்க நடந்தே ஆகும். பிசாசு அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவோம், போய் ஆகும். கண்டிப்பா போய் ஆகும். கர்த்தருடைய அதுதான் கர்த்தருடைய நீதி. உங்களுடைய வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணி பிசாசின் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் டிக்ளேர் பண்றது. அந்த இடத்துல கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் கர்த்தருடைய கோபாக்கனையும் பிசாசு மேல இறங்குறது தான் கர்த்தருடைய நீதியா இருக்குது. ஸோ கண்டிப்பா கர்த்தர் வந்து உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதங்களை கண்டிப்பா செய்வார். உங்களுக்கு தேவையான பிரேக் த்ரூ கொடுப்பாரு. இந்த கான்ஃபரன்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான வசனத்தை திரும்ப இன்னொரு தடவை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 41:10. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஓகேவா? ஸோ இந்த வார்த்தையை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் என்ன பண்றேன், டிக்ளேர் பண்றேன். ஆண்டவர் அவருடைய நீதியின் கரத்தினால் உங்களை தாங்குவார். உங்களுக்கு தேவையான ரெஸ்டோரேஷன், உங்களுக்கு தேவையான ரட்சிப்பை கொடுத்து, உங்களுக்கு தேவையான ரெஸ்டோரேஷனை கொடுத்து, உங்க வாழ்க்கையை திரும்ப மறுபடியும் அவர் எடுத்து கட்டி உங்களை நெருக்கின பிசாசின் மீதும் அவருடைய தூதர்கள் மீதும் அந்த அசுத்த ஆவிகள் மீதும் கர்த்தருடைய கோபாக்கினை இறக்கி அந்த பிசாசை அழிக்கிறது தான் கர்த்தருடைய நீதியா இருக்குது. இதோடைய நீதியின் கரம் செய்து முடிக்கிறதா இருக்குது. நம்ம வந்து ஒரு கம்யூனியன் எடுத்துட்டு இந்த ப்ரேயர் பண்ணி இந்த கான்ஃபரன்ஸ் முடிச்சிருவோம். கம்யூனியன் எடுக்கிற நன்றி இயேசு கிறிஸ்துவே. இந்த அப்பம் உங்களுடைய சரீரமா இருக்குதுப்பா. இந்த திராட்சரசம் உங்களுடைய ரத்தமா இருக்குது. நீங்க எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறீங்க. எகிப்துல இஸ்ரேல் மக்கள் இந்த ரட்சிப்பு நடக்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இந்த குடும்பத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்கப்பட்டது. ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. ரத்தத்துலதான் உயிர் இருக்குது. எங்களுக்காக ஒரு உயிர் பலியா இருக்குதுப்பா. அது பலிபடத்துல நாங்க சிந்தப்பட்டிருக்குது. உங்களுடைய பிற்கப்பட்ட அந்த சரீரத்தை நாங்க புசிக்கிறோம் ஆண்டவர். நீங்க எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க, எங்களுக்காக நீங்க நொறுக்கப்பட்டீங்க. உங்களுடைய தழும்புகளால் நாங்க குணமானோம் அப்படிங்கறத நாங்க விசுவாசிக்கிறோம். நன்றி இயேசு கிறிஸ்துவே. இது எங்களுக்காக சிந்தப்பட்ட, எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட உடைய ரத்தமா இருக்குதுப்பா. நன்றி செலுத்துக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி பிதாவே. நீங்க எங்களுக்கு நீதி செய்திருக்கிறீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நீதி உண்டாக்கப்பட்டுட்டு அதை நாங்கள் விசுவாசிச்சு உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் விசுவாசித்து இந்த ரட்சிப்புக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கிறோம்ப்பா. இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் அவங்க என்னென்ன விஷயங்களை பிரேக் த்ரூ எதிர்பார்க்குறாங்களோ அந்த பிரேக் த்ரூ உண்டாகட்டும். உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும். உங்களுடைய நீதியின் கரம் வெளிப்படட்டும்பா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஃபாதர். அவங்க பழைய வாழ்க்கை அவங்க மறந்து போற அளவுக்கு அவங்க ஃபியூச்சர் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவங்க விதைத்த ஒவ்வொரு விதையையும் நாம் பிளஸ் பண்றோம். அவங்க கொடுத்த டைத்தா இருக்கலாம், அவங்க கொடுத்த காணிக்கையா இருக்கலாம், அவங்க கொடுத்த டைமா இருக்கலாம்.
அவங்க உங்களுடைய சமூகத்துல விதைத்த நேரமா இருக்கலாம். அவைகளை எல்லாம் நான் பிளஸ் பண்றேன். அவர்களை பார்த்து நான் பேசுறேன். ஜீவன் உண்டாகட்டும். அது பழுகி பெருகி பரிபூரணம் அடையட்டும். நன்றி பிதாவே. இந்த வீடியோ பார்த்துருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க விதைத்த ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பிளஸ் பண்ணி அதை ஆசீர்வதிங்க. அவைகள் எல்லாம் பழுகி பெருகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஷாலோம். நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.